اللهم صل على سيدنا ومولانا محمد اللهم آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأصحاب الشمال ما أصحاب الشمال في سموم وحميم وظل من يحموم لا بارد ولا كريم إنهم كانوا قبل ذلك مترفين وكانوا يصرون على الحنث العظيم وكانوا يقولون إذا متنا وكنا ترابا وعظاما أئنا لمبعوثون أو آباؤنا الأولون قل إن الأولين والآخرين لمجموعون إلى ميقات يوم معلوم صدق الله العظيم. وأصحاب الشمال ما أصحاب الشمال வலப்புறத்தார் மா அஸ்ஹாபு ஷிமால் வலப்புறத்தாரின் நிலைதான் என்ன? ஃபி சமூமின் வ ஹமீம் ஃபி சமூமின் கடுமையான அனல் காற்றுக்கு மத்தியில் இருப்பார்கள். வ ஹமீமின் கொதிக்கிற கொதிநீருக்கு அருகாமையிலே அவர்கள் இருப்பார்கள். வலில்லின் மீ யஹ்மூம் யஹ்மூம் கடுமையான அடர்ந்த கரும்புகை கரும்புகையினால் ஆன நிழலிலே அவர்கள் இருப்பார்கள். அந்த நிழல் எப்படிப்பட்டதென்றால் லா பாரிதின் குளிர்ச்சியானதும் அல்ல, வலா கரீமின் அது சுகமானதும் அல்ல. இன்னஹும் கானு கப்ல தாலிக முத்ரஃபீன் ஏன் இவ்வாறு தண்டிக்கப்படுகிறார்கள் என்றால், இன்னஹும் கானு அவர்கள் இருந்தார்கள், கப்ல தாலிக இந்த உலகில் வாழுகிற போது இதற்கு முன்னால், முத்ரஃபீன் உலக வாழ்க்கையிலேயே மூழ்கி போயிருந்தார்கள். சுகத்தை அனுபவிப்பது என்றால் இந்த உலகம் என்பது மட்டும்தான் என்று உலக ஆடம்பரங்களிலேயே அவர்கள் சுக்கி போயிருந்தார்கள். வகானு யுசிர்ரூன் அதில் பிடிவாதமாக இருந்தார்கள். அலல் ஹின்சில் ஆலீம் மகத்தான பெரும்பாவங்களின் மீது பெரும்பாவங்களிலேயே அவர்கள் நிலைத்திருந்தார்கள், நீடித்து இருந்தார்கள். வகானு யகூலூன் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள், இதா மித்னா நாம் மரணித்து விட்டால், வகுன்னா துராபம் வ இலாமன் மண்ணோடு மண்ணாகிவிட்டால் அல்லது எலும்பு கூடாக ஆகிவிட்டால், இன்னா லமபூசுன் என்ன நாம் எழுப்பப்பட இருக்கிறோமா, எழுப்பப்பட்டு விடுவோமா என்று சந்தேகத்தோடு அதை ஒரு கேலியாகவும் குறிப்பிடுகிறார்கள். அவ ஆபா உனல் அவ்வலூன் எங்களுக்கு முன்னால் சென்று விட்ட எங்களது முன்னோர்களும் எழுப்பப்படுவார்களா என்று அவர்கள் கேட்கிறார்கள். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் அவ்வலீன வல் ஆஹிரீன் இதற்கு முன்னால் எவ்வளவு பேர் வாழ்ந்து சென்றிருக்கிறார்களோ அந்த முன்னோர்களும், வல் ஆஹிரீன் இனி இதற்கு பிறகு கியாம நாள் வரை உலக முடிவு நாள் வரை யாரெல்லாம் வர இருக்கிறார்களோ ஆகிய அந்த பின்னோர்களும் லமஜ்மூஊன் கட்டாயம் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இலா மீகாத்தி யோமி மாலூம் குறிப்பிட்ட அந்த நாளின் அந்த நேரத்தில் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லிவிடுங்கள். சதகல்லாஹுல் அலீம். சூரத்துல் வாக்கியாவுடைய 41வது வசனம் முதல் 50வது வசனம் வரையிலான 10 வசனங்களுக்கான விரிவுரை. இதுவரை மறுமையினுடைய 3 பிரிவினர்களில் சாபிகூன் என்கிற உயர்ந்த பிரிவினரை குறித்தும், இரண்டாவது அஸ்ஹாபுல் யமீன் என்கிற வலது கரத்தால் அமல்களுக்கான பதிவேட்டை பெறுகின்ற நல்லடியார்களை குறித்தும் இதுவரை அவர்களுக்கு கிடைக்க இருக்கிற சொர்க்கத்தினுடைய இன்பங்களை குறித்து பேசப்பட்டது.
அதன் பிறகு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல்லாஹ் எல்லாவற்றையும் இரட்டையாக படைத்திருக்கிறான். நல்லவர்கள் என்று இருந்தால் தீயவர்கள் என்று இருக்கிறார்கள், சொர்க்கம் என்று இருந்தால் நரகம் ஒன்று இருக்கிறது, அல்லாஹுடைய சிஃபத்தில் ஜமாலி ஒன்று இருக்கிறது, ஜலாலி என்ற ஒரு சிஃபத் இருக்கிறது. இப்படி அல்லாஹுடைய ஏற்பாடு சொர்க்கம் ஒன்று இருப்பதைப் போல நரகத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனித வாழ்க்கையில் அல்லாஹ்வின் உத்தரவை பேணி வாழ்ந்தவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்பதைப் போல அல்லாஹுடைய உத்தரவை பேணி நடக்காதவர்கள், மீறியவர்கள், அதன் மீது சந்தேகம் கொண்டவர்களுக்கு நரகம் தயாராக இருக்கிறது. இதை குர்ஆனிலே பல இடங்களில் பல கோணங்களில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நரகம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து குர்ஆன் சொல்லி இருக்கிற செய்திகளை அதனுடைய மொழிபெயர்ப்பை வாசிக்க முற்பட்டால் கட்டாயம் நம்மால் முழுசாக வாசிக்க முடியாது. அவ்வளவு கொடூரமானது என்பதை பற்றி குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதில் நரகத்தில் நடைபெறுகின்ற வேதனைகள் எவ்வாறு, நரகத்தில் அவர்களுக்கு தண்டிக்கப்படுகிற தண்டனைகள் எவ்வாறு, இதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரியாக அல்லாஹ் சொல்கிறான். அதில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுகளை, அந்த தண்டனைகளை நம்முடைய அறிவு இந்த சிற்றறிவால் புரிந்து கொள்ள முடியாது. எவ்வாறு சொர்க்கத்தை பற்றி நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாது என்பது உண்மையோ, அதுபோல் நரகத்தை குறித்தும் நம்மால் கற்பனைக்கு எட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எத்தனையோ விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு கல், ஒரு கிணறு இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிணறு இருக்கு, நல்ல ஆழமான கிணறுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிணத்துல கிணறினுடைய வாய்ப்பகுதியில் நின்று கொண்டு ஒரு கல்லை போடுறார் அப்படின்னு வச்சுக்கோ. அந்த கல் கீழே போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? அதிகபட்சமாக ஒரு அரை நிமிடத்திலிருந்து ஒரு நிமிடம்லாம் ஆகாது, அரை நிமிடம். ஏன்னா மேலேருந்து கீழே போடும்போது புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாக போகும் இல்லைங்களா? சரிங்க, இப்படி ஒரு கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய போர்வெல், அதாவது ஆழ்துளை கிணறு ரொம்ப பெருசாக போட்டிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 400 அடி போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சும்மா ஒரு புயற்சிக்காக அங்கே ஒரு கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது போய் கீழே போகணும். அது போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம்னு வச்சுக்கோ, இல்லை 10 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். இது 500 அடி ஆழத்திற்கு போய் சேர்றதுக்கு ஒரு கல்லுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். நரகத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மேலே இருந்து ஒரு கல்லை தூக்கி போட்டால் அதனுடைய டெட் எண்டு, கடைசி எண்டு இருக்கு பாருங்க, அதுக்கு கீழே போய் சேர்றதுக்கு 70 வருஷம் ஆகும்னாங்க. 70 வருஷம். அப்போ எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஆழம்! அதில் எங்கே நம்ம எந்த மூலையில் அல்லாஹு அக்பர் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் அது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை அடிப்படையாக வைத்து நரகம்னா என்னான்னு நீங்கள் யோசிச்சுக்கங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. இப்போ குர்ஆன்லையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இதை பற்றி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான ஒரு தகவலை நாம் உள்வாங்க வேண்டும். என்னுடைய ஆசான் பெருந்தகை முர்ஷித்னா அடிக்கடி சொன்னாங்க, நாம் இந்த உலகில் வாழுகிற போது நமக்கு தரப்பட்டிருக்கிற சரீரம் வேற, நரகவாதிகளுக்கு தரப்படுகிற சரீரம் என்பது வேறு. ரெண்டும் ஒன்றல்ல. இந்த ரூஹு ஒன்று தான். நாம் இந்த உலகில் வருவதற்கு முன்னால் நமக்கு ரூஹு இருந்துச்சு. அப்போ அந்த ரூஹை தான் அல்லாஹ் தாயின் வயிற்றில், கற்ப கோளறையில் நமக்கு ஊதப்பட்டு இந்த உருவத்தில், இந்த மாதிரி மூக்கு, இந்த மாதிரி கண்ணு, இந்த மாதிரி உருவத்தில், இந்த மாதிரி உயரத்தில், இப்படி நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் வந்தாங்க, வரப்போகிறாங்க. இந்த உடலுக்கு வேலிடிட்டி சராசரியாக 60 to 70 முடிஞ்சு. இந்த உடம்போட அமைப்பு வேற. நரகத்துக்கு ஒரு கால், அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நரகவாதிகளாக ஒருவர் ஆகிவிட்டார் என்றால் நரகவாதிகளுக்கு தரப்படுகின்ற ஜிஸ்மு, சரீரம் இருக்கு, அது வேற. அதாவது வேற என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு ரோட்டில் போயிட்டு இருந்தான்னு வைங்க, ரோட்டில் போயிட்டு இருந்தான், திடீர்னு அல்லது வண்டியில் போயிட்டு இருந்தான், ஆக்சிடெண்ட்டில் கார்லேயோ ஒரு பஸ்ஸுலேயோ மோதிட்டான், இல்லை பஸ்ஸு லாரியில் மோதிட்டான். தலை கரெக்டாக சக்கரத்தில் போய் மாட்டிக்கிச்சுன்னு வைங்க. கரெக்டாக சத தேங்காவை நொறுக்கிற மாதிரி நொறுக்கிட்டு போயிடும், ஒன்றுமே இருக்காது. தலை நொறுங்கி விட்டது என்று சொன்னால்
அதன் பிறகு அத்தோடு அப்படியே கொண்டு போய் அல்லது உடம்பே அப்படியே ஏற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால் என்ன ஆகும்? அப்படியே குப்பை டப்பா மாதிரி ஒரு பேக்கெட்டில் ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி கொண்டு போய் தான் ஜனாசா அடக்கம் பண்ணும். இதோடு முடிஞ்சு போயிடும். இந்த உலகத்தில் இருக்கிற உடலின் சரீரத்திற்கான முடிவு என்பது இவ்வளோதான். ஆனால் நரகத்தில் நரகவாதிகளுக்கான சரீரம் எவ்வாறு இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. தொழாத மனிதர், ஃபஜ்ரை விட்ட மனிதர், அவருக்கு கிடைக்கிற தண்டனை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவரை நோக்கி ஒரு கல் வேகமாக வரும். அந்த கல் தலையில மோதன உடனே சுக்குநூறா போயிடும். தலை கல்லல்ல, தலை சுக்குநூறா போயிடும். சுக்குநூறா போய் அவன் கீழே விழுந்து துடிச்சு இறந்து போயிடுவான். என்ன ஆகும் தெரியுங்களா? கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் தலை ஒன்று சேரும். அவனுடைய தலையில் பொருத்தப்படும். உயிரான முறையில் மீண்டும் லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மௌத்தும் கிடையாது, ஹயாத்தும் கிடையாது. உயிர் இருக்கிற மாதிரி இருக்காது, மௌத்தா போனவும் ஆகாது. அந்த மாதிரி அந்த அமைப்பு தான் நரக அமைப்பு. லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. அப்போ அடிச்ச வேகத்தில் இப்போ செதறும் பாருங்க. என்ன துடிச்சிருப்போம். சின்னதாக ஒரு கல் பட்டுட்டா துடிச்சு போறோமே. இந்த மாதிரி தொழாத மனிதருக்கு தண்டனை, ஃபஜ்ரை விட்ட மனிதர்களுக்கான தண்டனை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்போ இந்த துனியாவுல இந்த உடம்பு அடிச்சா ஒரு முடிஞ்சு போச்சு. அங்கே இருக்கிற சரீர அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்றால், அடிச்சு எல்லாம் செதறிச்சா திரும்ப தலை ஒன்று சேரும். மீண்டும் அந்த தண்டனை மீண்டும் அவரை நோக்கி கல் எறியப்படும். அந்த கல் அடித்த உடனே அவனுடைய உடம்புல மீண்டும் சுக்குநூறாகும். திரும்ப இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த உடம்பு வேற, அங்கே உடம்பு வேற. இப்போ தொடர்ந்து தண்டனையை அனுபவித்து கொண்டே இருக்கிற முறையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருப்பான். எப்போ சொர்க்கத்தில் மௌத்து கிடையாது. சொர்க்கத்தில் ஹயாத்தா ஹம்ஃபியா காலிதுன், நிரந்தரமாக இருப்பாங்க. நரகத்திலே மௌத்து கிடையாது, நிரந்தரமாக தண்டனை நடந்துகிட்டே இருக்கும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதருக்கு உடம்புல தீக்காயம் பட்டுருச்சுன்னு வைங்க. தீயில போட்டு திடீர்னு தீ பற்றிக்கிச்சு. ட்ரெஸ்ஸை உருள்றதுக்குள்ள இது பண்ணுறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? கடன் ரச்சல வேகமாக பற்றிக்கிச்சு. என்ன ஆகும்? தோல் எல்லாமே உறிஞ்சிரும், உடம்பு ஃபுல்லாக சிவப்பாயிடும், தோல் உரிந்து விடும் இல்லையா? இது தோல் உறிஞ்சிருச்சுன்னா திரும்ப அவ்வளோதான். சமயங்களில் லேசாக மேவி வரலாம், அது வேறு விஷயம். இது இந்த உடம்பினுடைய இந்த உலகத்திலே தரப்பட ஒரு கால் கடுமையாக எரிந்து 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 சாம்பலாக தான் போகிற மாதிரி ஆயிடும். இது உலகத்தினுடைய சரீரத்துடைய அமைப்பு. அங்கே நரகத்தில் தரப்படுகின்ற நரகவாதியுடைய சரீரம் எவ்வாறு இருக்கும் என்றால், குல்லமா நலிதத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகல் அதாப். தோல் அப்படியே கருகும் பாருங்க. உடனே பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, இன்னொரு தோலை நான் போர்த்துவேன்னு அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு திரும்ப 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 தண்டனை அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த உடம்போட அமைப்பு வேறு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகவாதிகளுடைய அந்த ஆபத்தை குறித்து குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இது அல்லாமல் எவ்வளவோ விஷயங்கள். அதில் இருக்கிற தேல் இங்கே இருக்கிற தேல் மாதிரி கிடையாது. அந்த தேல் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கழுதையினுடைய அளவுக்கு தேல் இருக்கும். இப்போது தேல் கொட்டினா என்ன ஆகும்? கொடுக்கு அதனுடைய வேகம், ஒரு கடுப்பு, அதனுடைய அந்த கொடுக்கினுடைய அந்த விஷத்தினுடைய தாக்கம் என்பது ஒரு அரை நாள் வரைக்கும் அப்படியே கடுகடுன்னு கடுத்துக்கிட்டே இருக்கும். இது துன்யாவில் ஒரு தேல் கொட்டனா அங்கே கொட்டுகின்ற அந்த கொடுக்கினுடைய வழி என்பது 70 வருஷம் இருக்கும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாம்பு என்பதும் ஒட்டகம் அளவுக்கு உயரமான பாம்புகள் இருக்கிறது என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பாம்பு கொத்துறதும் அப்படித்தான். 70 ஆண்டுகள் வரை அதன் பாதிப்பு இருக்கும் என்று சொல்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இது போன்ற எத்தனையோ நரக வேதனைகள் குறித்து அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இப்போ இதெல்லாம் ஏன் அல்லாஹ் சொல்கிறான்னா, சொல்லாமல் விட்டுட்டா அடடா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் பார்த்து பயந்து நடந்திருப்பேனேன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. இல்லை, அதுக்காக அல்லாஹ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அல்லாஹ் ப்ராப்பராக சொல்லிட்டான். நீ நல்லதாக நடந்தா உனக்கு இதெல்லாம் இருக்குப்பா, உனக்கு அது தேவையான்னு முடிவு பண்ணு. நீ என் சொல் பேச்சு கேட்கலன்னா உனக்கு இதெல்லாம் ரெடியாக இருக்குது. தண்ணி இப்படி இருக்கும், சாப்பாடு இப்படி இருக்கும், தண்டனை இப்படி இருக்கும், உடம்பு இப்படி ஆகும், நெருப்பு இப்படி இருக்கும், ஆழம் எப்படி இருக்கும், இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்லிட்டான். இது வஹதைனாஹுன் நஜ்தைன், நான் 2 பாதையை நான் காட்டிட்டேங்கிறான் அல்லாஹ்.
எது ஹலால் எது ஹராம், எது சரியான பாதை எது தப்பான பாதை அப்படிங்கிறத நான் காட்டிட்டேன். வஹதை நான் நஜ்தை. இப்போ மனிதனுக்கு உனக்கு நான் அறிவை கொடுத்துருக்கிறேன், நீ எப்படி ஃபாலோ பண்ணணும், உனக்கு அறிவையும் சிந்தனையை கொடுத்துருக்கேன், நான் உன்னை இருக்கேங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அது இல்லாமல் அறிவியல் காலங்களில் எவ்வளவு கால ஓட்டம் வேகம் அடைகிறதோ அந்த அளவுக்கு மறுமை குறித்தும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை குறித்தும் நிரூபணம் செய்வதற்கு தொழில்நுட்ப வளர்ச்சியவே அல்லாஹ் காரணமாக்கிடுறான். நான் என் காலத்தில் என் அறிவுக்கு ஒத்து வரலன்னு ஒருத்தையும் சொல்ல முடியாது நாளைக்கு. அதனால அல்லாஹ் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவரவருடைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிகளை டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை காரணமாக்கி அல்லாஹ் மறுமைன்னு ஒன்று இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கிறான். இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால இல்லைங்க, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாலே வச்சுக்கோங்களேன், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் மேராஜ் ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத வானுலக சொன்னதை எதுக்குவாங்க, ஆமன்னா சல்லம்னா. இப்போ நம்ம எல்லாத்தையும் யோசிக்க, அதை எப்படி வானத்தில் போயிருக்க முடியும், பறவையா நம்ம அப்படின்னு கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வழியாக விமானம்னு ஒன்று படைச்ச வச்சா எப்போ விமானம் பறக்க முடியுமோ அப்போ வானுலகத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதோ அப்போ இந்த மாதிரி போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஏற்றுக்கிற மாதிரி அல்ல ஏற்பாடு செஞ்சுருக்கலாம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இது. அப்போ எந்த வகையிலையும் ஒரு மனுஷன் என்னுடைய அறிவுக்கு புறப்படலை ரப்பே அதனால் நான் ஏற்றுக்க நான் யோசித்தேன் அப்படின்னு ஆன்சர் பண்ண முடியாது. மறுமையில் எல்லாத்தையும் ப்ராப்பராக அல்லாஹ் செஞ்சு வச்சிருக்கிறான். இப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை நீ தேர்வு செய்கிறாய் என்பது உனது பொறுப்பு. கரெக்டாக நடந்தா உனக்கு சொர்க்கம் தயாரா இருக்கு, அதுல ஹூர்லின் தயாரா இருக்காங்க, சாப்பாடு தயாரா இருக்கு. சப்பா நடந்தா நீயே உன்னை திட்டிக்க, லூமு அன்புசக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்றை நீயே திட்டிக்க வேண்டியதான். தண்டனை தயாராக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கையும் செய்துட்டான். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லுவோம்லப்பா நல்லபடியாக படிச்சுக்க பின்னாடி கஷ்டப்படுவேன்னு சொல்றது ஒரு தகப்பனுடைய இரக்க சிந்தனை. இப்படியெல்லாம் குர்ஆன்ல ஏன் அல்லாஹ் இவ்வளவு கடுமையாக சொல்றான்னு நம்ம பார்க்கக்கூடாது. இது கூட அல்லாஹ்வுடைய கருணையின் வெளிப்பாடு. அடியானே நீ கரெக்டாக சொல் பேச்சு கேட்டு நடந்து நீ நல்லவனா நீ வா, நான் ஆசைப்படுறேன், அதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் நீ இப்படி மாட்டிக்காத, இப்படி ஒரு தண்டனை இருக்கு. இப்போ ஒருத்தர் 108ல் ஏதோ ஒருத்தர் வேகமாக வண்டி ஓட்டுறார். அப்பா தம்பி போன வாரம் ஒருத்தன் அப்படித்தான் ஆக்சிடென்ட் ஆனா, இந்த வாரம் நேற்று கூட ஆக்சிடென்ட்ல அவனுக்கு மார்ச்சுவரியில் ஒருத்தரை பார்த்துட்டு வந்தேன். இந்த அந்த பக்கம் சென்னையில் போகும்போது 3 பேர் அப்படியே காரை புரண்டு கிடந்துச்சு. நீ பார்த்துன இதெல்லாம் போய் சொல்றீங்களே அபசகுணம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? பா நீ நல்லவனா மாறிக்கணும், இப்படியெல்லாம் நடக்குது, அந்த மாதிரி நீ ஆயிடாதங்கிற நல்ல நோக்கத்தை ஒரு தகப்பே சொன்னா இவருக்கு பொழப்பே இதுதான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தான் அது பாதிப்பே தவிர சொன்னவங்களுக்கு அல்ல. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகம் குறித்து என்னென்ன வேதனைகளை சொல்லி இருக்கிறானோ அது கூட அல்லாஹ்வுடைய கருணையின் வெளிப்பாடு தான். அந்த அடியான் இப்படி மாட்டிக்க கூடாதுங்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்கிறார். அந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடது புறத்தார் என்ற ஒரு பிரிவினர், அதில் என்னென்ன குற்றங்களில் அகப்பட்டவர்கள் அங்கே சிக்குவார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்றான். அதன் தண்டனைகளையும் அல்லாஹ் இப்போது சொல்கிறான். ஒன்றாவது அல்லாஹ் சொல்கிறான் அஸ்ஹாபு ஷிமால், இடது புறத்தார்னா அவங்க செஞ்ச நன்மையை விட தீமை அதிகரித்து விட்டது. தீமை அதிகரித்ததற்காக இடது கைகளில் அவங்களுடைய அமல் ரெக்கார்டு கொடுக்கப்படும். அமல்களுக்கான ரெக்கார்டு என்று சொன்னால் ஏதோ கொஞ்சம் எழுதியிருப்பாங்க, கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும்லாம் கிடையாது, ஒன்னூடவ பதிவாயிருக்கும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சிருந்தாலும் ஒன்றும் மிஸ் ஆகிருக்காதுங்க, ஒன்று கூட. அதாவது நம்ம பேசுகிற ஸ்பீடுக்கு எப்படி மலக்கு எழுதியிருப்பாங்க, இப்போ நம்ம பேசுகிறோம், இதை நம்ம கேட்குறோம், அந்த மாதிரி இவ்வளவு வேகத்தில் எப்படி நம்ம குறிப்பெடுக்க முடியும்? நிருபர் மாதிரியா குறிப்பெடுப்பாங்க, ஜர்னலிஸ்ட் மாதிரியா, எப்படி நமக்கு புரியல ஒரு காலத்தில். இப்போ கூகுள் வாய்ஸ் டைப்பிங்னு இருக்குங்க, அதில் அன்பானவர்களேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டைப் ஆயிடுது. இப்போ இன்னும் கூகுளில் ஜெமினி ஆப் என்ன எத்தனையோ ஆப் வந்துருச்சு. இப்போ அந்த அப்ளிகேஷனுடைய மெத்தட் என்னன்னா, 1 மணி நேரம் ஒருத்தர் பேசுறாருன்னு வைங்க, பயானை உஸ்தாது பிறந்தைக்கு பேசுவாங்க, பயான் பேசுறத பேசி முடிச்ச உடனே இந்த பயானை 1 மணி நேரம் பேசினதை எனக்கு அப்படியே எழுத்து திருத்தம் இல்லாம சரியான மொழி ஆக்கத்தில் எளிய தமிழ் நடையில் கொடு அப்படின்னு நம்ம கூகுள் ஜெமினில் டைப் பண்ணோம்னா 1 மணி நேரம் பேசுறத சரியா 1 நிமிஷத்துல கொடுத்துருது.
அப்போ எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பாருங்க. இப்போ இதுவே நம்ம அறிவு புலப்படுகிற ஒரு சாதாரண மனித கரங்களால் தயாரிக்கப்பட்ட டெக்னாலஜி ஒழுங்குனும் போது எல்லாம் பதிவாயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்வானா, அல்லாஹ் பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணதான் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான், நீயே படிச்சு பாருன்னு கொடுத்துருவானா. நான் சொல்றதற்கு நீயே படிச்சு பாரு, இக்ரா கிதாபக், உன்னுடைய புக்கை நீ படிச்சு பாரு. கஃபா பினப்சிகல் யௌம அலைக ஹசீபா, கணக்கு வழக்கு கேட்கறதுக்கு இது நீயே இதே போதும் அப்படின்னு கையில் கொடுத்துருவான். இப்போ அவன் எப்படி படிச்சு பார்ப்பானா, இந்த தேதியில் இந்த இடத்துல உட்கார்ந்துருந்தோம், பயானில் உட்கார்ந்தது, அங்கே உட்கார்ந்தது, நண்பர்களோடு உட்கார்ந்து அரட்டை அடித்தது, ரோட்டில் போகும்போது எதெல்லாம் பார்த்தோம் பேசணும், இரவு நேரத்தில் என்ன பண்ணோம், ஏதாவது பேச்சோட பேச்சா ஒருத்தர் டைப் பண்ணுறான், மெசேஜ் பண்ணுறான்னு வைங்க, சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தரை பற்றி கேலியாகவோ அதையே ஏதோ டைப் பண்ணியிருக்கான், அதை டெலிட் பண்ணிட்டான், டெலிட் ஃபார் எவர் ஏதோ கொடுத்துட்டான்னு வைங்க. ஆனால் எழுதுனான்ல, டைப் பண்ணான்ல, இதெல்லாம் ரெக்கார்டு. இது எல்லாத்தையுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் கையிலே கொடுத்து நீ படிச்சு பாருன்னு சொல்லுவானா. அப்ப அவன் எடுத்து படிச்சு பார்க்கும்போது மாலி ஹாதல் கிதாபு லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹசாஹா, என்ன இந்த புக்குக்கு, இந்த அமல் ரெக்கார்டு, இந்த புக்குக்கு வந்த கை சேதமே, எனக்கு வந்த கை சேதமே என்னன்னா, சும்மா விளையாட்டா பேசுறதெல்லாம் பதிவாயிருக்கு, சின்னது பெருசு இல்லாம எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு அவன் வருத்தப்படுவான். வஜதும் அமிலு ஹாதிரா, என்ன செஞ்சானோ அது எல்லாமே கண்ணு முன்னால ரெக்கார்ட், அதை படிச்சு பார்க்க சொல்லுவான் என்று குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃபிலேயே அல்லாஹ் இதை சொல்கிறான். ஆக மொத்தத்தில் இவ்வாறு மனிதர்களுக்கான ரெக்கார்டை கொடுக்கும் போது அதை கொடுக்கும் போதே கன்ஃபார்ம் பண்ணிடலாம், இடது கையில வாங்கினா அவன் தீயவன் நரகவாதி என்று பொருள். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்திலிருந்து காப்பாற்றல் புரிவானாக. வலக்கரத்தில் கொடுத்தாலே அவர்கள் அம்மாமன் ஊத்திய கிதாபுக பியமீனி, வலது கரத்தில் கொடுத்துட்டாலே அவர் பெரிய பாக்கியசாலி. அப்ப இடப்புறத்தார் என்று அல்லாஹ் அவர்களை தொடங்குகிறான். அவங்களுக்கு தண்டனை என்ன? குர்ஆன்ல பல இடத்துல தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆயத்தில், இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபீ சமூமின், கடுமையான அனல் காற்றுக்கு மத்தியில இருப்பார்கள். நெருப்புலாம் இருக்கு, நெருப்பை கடந்து இங்க அனல் காற்றை மட்டும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த அனல் காற்று எப்படிப்பட்டது என்றால், அந்த அனல் காற்று பட்ட உடனே, அந்த அனல் காற்று பட்ட உடனே அவர்களுடைய உடம்புக்குள்ளார போன உடனே ஒரு விதமான நச்சுத்தன்மை உடம்புல நிரம்பி போய் துடிக்க ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அப்ப அந்த மாதிரியான ஒரு கடுமையான நச்சு காற்று, அனல் காற்று அங்கே இருக்கிறது. ஃபீ சமூம். இரண்டாவது ஹமீம், கொதிக்கிற நீர் அவர்களுக்கு புகட்டப்படும். அப்ப கொதிக்கிற நீருக்கு, கொதிநீருக்கு அருகாமையில இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். கொதிநீர் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட கொதிநீர் என்பதை பற்றி குர்ஆனுடைய வேறு சில இடங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுகிறான். கொதிநீர் என்றால் அவன் அந்த உஷ்ணம் அடிச்சா என்ன ஆகும்? வெயில்ல போறவங்க, வெயில்ல நல்ல கடுமையான மே மாசத்தினுடைய கத்திரி வெயில், நோம்பு வச்சுக்கிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்படியே போறோம்னு சொன்னா தொண்டையெல்லாம் வறட்சி ஆயிடுது, ஒண்ணுமே செய்ய முடியல, பேச்சு வர மாட்டேங்குது. அப்ப அந்த உஷ்ண காற்றினுடைய வேகத்தில் தாகம், கடுமையான தாகம் ஏற்படுகிறது அல்லவா? அது போல அவர்களுக்கான அந்த தண்டனையை கொடுக்கிறான். அந்த தாகத்தினுடைய கடுமையான தாகம் வந்த உடனே அந்த நேரத்தில் நாமளா இருந்தா என்ன செய்வோம்? சில்லுன்னு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். அந்த தாகத்தின் போது சூடா தண்ணி குடிச்சோம்னா தண்ணி குடிச்சது வேஸ்ட் நினைப்போம். இப்போ அவர்களுக்கு கொதிக்கிற தண்ணீர் கொடுக்கப்படும். சுடு தண்ணி அல்ல, கொதிக்கிற தண்ணீர் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹமீம். அந்த கொதிக்கிற தண்ணீரை அவர்களுக்கு ஊற்றப்பட்டால் என்ன ஆகும்? ஆகும். பிறிதொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அது உள்ள போன வேகத்துல குடல் சுருங்கிரும். ஆகும், குடலை துண்டு துண்டா ஆக்கிடும் அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு கொதிநீரின் அருகாமையில இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று. அடுத்ததாக நிழல் என்பது சொர்க்கத்துல மரத்தினுடைய நிழல், இவர்களுக்கும் நிழல் இருக்கும்னு சொல்றான். ஆனா அந்த நிழல் என்ன தெரியுங்களா? நிழல் கிடையாது. ஒரு இடத்துல இப்போ துபாயில, அபுதாபியில பாம்பு போட்டு அப்படியே புகை, அப்படியே கரும்புகை பறக்கிறது வச்சுக்கோங்க. கரும்புகையில கீழே ஒரு நிழல் தெரியும் பாருங்க, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அடர்ந்த கரும்புகை, யஹ்மூம் என்றால் கரும்புகை, அந்த கரும்புகைக்கு கீழே அவர்கள் நிழலிலே இருப்பார்கள் என்று சொல்கிறான். வதில்லின் மீ யஹ்மூம்,
அடுத்ததாக அப்படி நிழல்ல நின்றா அவங்க ஆசுவாசமா இருக்க முடியுமா? லா பாரிதின் குளிர்ச்சியும் அல்ல வலா கரீம் சுகமும் இல்லை, அப்படிப்பட்ட நிழலுக்கு கீழே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டு அவர்களுக்கு கிடைக்கிற தண்டனைகளை எல்லாம் அல்லாஹ் பட்டியலிடுகிறான். எதன் காரணமாக இந்த தண்டனைக்கு ஆளானாங்க என்பதை பற்றி அல்லாஹ் 3 காரணங்களை சொல்கிறான். ஒன்றாவது, இன்னஹும் கானு கபலதாலிக்க முத்ரஃபீன். இன்னஹும் கானு கபலதாலிக்க முத்ரஃபீன். ஏன் இந்த தண்டனைக்கு ஆளாகிறாங்க, நரகத்தில் புகுத்தப்பட்டாங்கன்னா, 1வது பாயிண்ட் அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் வாழும்போது என்ஜாய் பண்ண வயசுல என்ஜாய் பண்ணிட்டு போ, என்னாவது மறுமையாவது கிருமையாவது அப்புறம் பார்த்துக்கலாம். அதை பற்றி மறுமை என்ற வாழ்க்கை இருக்கிறது என்பதை பற்றி அவனுக்கு யோசனை இல்லை. அவன் இந்த உலகத்தில் வாழும்போது நல்லா அனுபவிக்கணும். அனுபவி ராஜா அனுபவின்னு சொல்ற மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணும். மறுமை அது வர்றப்ப பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான தைரியத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னஹும் கானு கப்ல தாலிக முத்ரஃபீன். உலகத்தின் சுகம்தான் சுகம், அப்புறம் மறுமையிலும் அதுக்கு பிறகு அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற போது அந்த சுகத்தையே பெரிதாக நினைத்து வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 1. 2வது அல்லாஹ் சொல்கிறான், வகானு யுஸிர்ரூன அலல் ஹின்ஸில் அதீம். பெரும் பாவம் ஷிர்க்குடைய பாவம் இருக்கு, அந்த ஷிர்க்குடைய பாவத்திலேயே நீடித்து இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெரும் பாவங்கள், அதில் குறிப்பாக ஷிர்க், அதல்லாமல் வேறு சில பாவங்கள் பெரும் பாவங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல் கபாயிர் அல் இஷ்ராக் பில்லாஹ் வ உகூகுல் வாலிதைன் வல் யமீனுல் கமூஸ். ஒருத்தன் நம்ம நினச்சிக்கிட்டோம் பெரும் பாவம்னா என்ன, நம்ம என்ன கோயில்லையா போய் அல்லது ஆலயத்தில் போய் சர்ச்சில் போய் நம்ம என்ன பிரார்த்தனையா பண்ணிட்டோம், அந்த மாதிரியா பெரிய பாவம் செஞ்சோம். அதாவது பாவம் செய்யறதே தப்பு, அதை நியாயப்படுத்தக்கூடிய மனநிலைக்கு மனிதர்கள் வந்து விட்டார்கள். ஒரே ஒரு தப்பு நடந்தா நம்ம தப்பு செஞ்சுட்டேன்னு நினைச்சு குற்ற உணர்ச்சி வந்தா வேற, தொடர்ந்து தவறு செய்கிறார்கள். ஆனால் தப்பு ஏன்பா செய்யறேன்னு கேட்டா, நான் மட்டுமா தப்பு செய்யறேன், அப்படி சில பேர் நான் மட்டுமா தப்பு செய்யறேன், உலகத்துல எவ்வளவு பேர் தப்பு செய்யறேன், அவங்ககிட்டலாம் போய் சொல்லு. அப்ப தான் செய்யற தப்ப மற்றவங்களாம் செய்யறாங்கல்ல, நான் மட்டும் என்ன? அப்ப அந்த தவறை நியாயப்படுத்துற லெவலுக்கு வந்துட்டாங்க மனிதர்கள். 2, வகானு யுஸிர்ரூன என்று சொன்னால் ஒரு தவறை ஒரு முறை செய்து நான் தப்பு செஞ்சிட்டேனே நினைச்சு தவறை நினைச்சு வருத்தப்படுறது வேற, தவறை தொடர்ந்து செய்கிறார்கள் என்றால் அவர்களை அல்லாஹ் நிரந்தர பாவத்திலேயே ஈடுபடுறாங்க. பாருங்க, அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வகானு யுஸிர்ரூன அலல் ஹின்ஸில் அதீம். 2வது குற்றம். ஏன் நரகத்துக்கு போறாங்கிறதுக்கு காரணம், முதல்ல இந்த துன்யா தான் நிலையானது, வாழ்ற காலத்தை நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறத மட்டுமே வச்சு மறுமைன்னு ஒன்று இருக்கே, நம்ம ஏதாவது இங்கே தப்பு தவறு நடந்துட்டா நம்ம மாட்டிக்குவோமேங்கிறத பற்றி கவனம் இல்லை. 2வது வகானு யுஸிர்ரூன அலல் ஹின்ஸில் அதீம். பாவத்தை சின்ன பாவமோ பெரிய பாவமோ சகாயிரு கபாயிர்லாம் இருக்கு, ஒரு சின்ன பாவமாக இருந்தால் தொடர்ந்து செய்கிறாருன்னு சொன்னால் அது பெரும் பாவம் தான். அதில் நீடித்திருப்பவர் 2வது குற்றம். தப்பு செய்யறோம், ஆனா தௌபா செய்யறான், திரும்ப ஏதாவது தவறு நடக்குது, அது வேறு விஷயம். ஆனால் தவறை தொடர்ந்து செய்வது என்பது ஆகப்பெரிய பாவமாகிடும். வகானு யுஸிர்ரூன். 3வது, அவர்கள் மறுமை குறித்த தெளிவான நம்பிக்கை அவங்க கல்வில இருக்காது. வகானு யகூலூன் இதா மித்னா வகுன்னா துராப வ இலாமனா இன்னா லமபூஸூன். என்னது, நாங்க மூத்தா போய் மண்ணோடு மண்ணா போயிட்டா திரும்ப எந்திரிப்போமா? என்ன விளையாட்டுத்தனம் பண்றீங்க, என்ன இது புரியுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. மண்ணோட மண்ணா ஆக்கியாச்சு, சாம்பலா கரைச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இதா மித்னா குன்னா துராபன். நாங்கள் மரணித்து விட்டால், நாங்கள்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டா அங்க தோண்டி பார்த்தா கூட வெறும் மண்ணு தான் இருக்கும். இலாமன், வெறும் எலும்பு கூட மாறிட்டா, எலும்பு தான் கிடக்குன்னு வைங்க. இன்னா லமபூஸூன், நம்ம என்ன எழுப்பப்படுவோமா? என்ன இது? அவரும் எங்க தாத்தாவோட தாத்தாவெல்லாம் மூத்தா போய் எவ்வளவோ காலம் வச்சு எல்லாம் போயிட்டாங்க. மண்ணில் தோண்டி பார்த்தா தாத்தாவோட எலும்பும் இல்லை, மண்டவோடும் இல்லை. அவரும் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த எங்க முன்னோர்களுமா? என்ன இது விளையாட்டுத்தனமா சொல்றீங்க, கேலியா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மறுமை சிந்தனை ஒருபோதும் இருக்காது. அல்லாஹ் திரும்ப பதில் சொல்றான், குல் நபியை நீங்க சொல்லுங்க, இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன். என்ன சாதாரணமாக நினச்சிக்கிட்டீங்களா? அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படிப்பட்ட தெரியுங்களா?
தாத்தாவோட 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 கடைசி தாத்தா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அத்தனை பேரும். பேரனோட 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 பேரனு கடைசி டெட் எண்டு எங்க முடியுதோ அது வரைக்கும். அவ்வலீன் வல் ஆகிரீன், குல் இன்னல் அவ்வலீன் வல் ஆகிரீன், எவ்வளவு முன்னால போயிருந்தாங்களோ எவ்வளவு பின்னால போறாங்களோ அத்தனை பேரையும் லமஜ்மூன் கட்டாயம் ஒன்று சேர்க்கப்பட இருக்கிறார்கள். அதனுடைய அல்லாஹ்வுடைய வல்லமை என்னன்னு பின்னாடி ஒரு நேரம் வரப்போது நிரூபணம் ஆக போகுது. இலா மீகாத்தியும் குறிப்பிட்ட நாளில் அவர்கள் ஒன்று சேர்க்கப்பட இருக்கிறார்கள் என்று நபியே நீங்க தெளிவா சொல்லிடுங்க என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்தி இருக்கிறான். ஆக நரகவாதிகளினுடைய கடுமையான தண்டனைகளை குறித்து ஒரு குறிப்பிட்ட சில அடையாளங்களை மட்டும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். அதன் பிறகு அவர்களுக்கு ஊற்றப்படுகின்ற உணவும் தண்ணீரும் எப்படிப்பட்டது என்பதை பற்றி அல்லாஹ் அதன் தொடரிலும் அடுத்தடுத்து சொல்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நரகவாதிகளின் பட்டியலில் இருந்து நம் அனைவரையும் காப்பாற்ற அல்புரிவானாக. நரக வேதனைகளை இட்டு செல்கின்ற, நரகத்தின் பக்கம் நம்மை இழுத்து செல்கின்ற காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த காரியங்களை விட்டும் ஒதுங்கி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.